welcome back to our channel Happy Varum. இன்னைக்கு நம்ம எப்பயே சொல்ற மாதிரி ஒரு சூப்பர் டூப்பரான vlog தான் நீங்க பார்க்க போறீங்க. ஆல்ரெடி தமிழ்லயே பார்த்திருப்பீங்க. இவ்வளோ நாள் இந்தியா கிளம்புறோம், இந்தியாவுக்கு ஷாப்பிங், இந்தியாவுக்கு என்னெல்லாம் ஷாப் பண்ணி கொண்டு போறோம் அந்த வீடியோ சீரீஸ்லாம் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு தான் அந்த ஹாப்பியான டே. நம்ம இந்தியா கிளம்பியாச்சுங்க. ஸோ என்னைய சுற்றி அப்படியே ஒரு லக்கேஜ் சூட்கேஸாக இருக்குது இந்த வீடே. நான் அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இதுக்கப்புறம் இந்தியா சீரீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? இந்தியானாவே மெயினாக எங்கள் மனசில் எப்படி தெரியுமா இருக்குது, ஷாப்பிங்கு சோறு இப்படி தான் மனசு நினச்சிருக்கு. பட் எப்படியும் போன வெயிட்லேயே திரும்பி வந்தால் பரவாயில்ல. ஆனால் எப்படியும் ஒரு 5 கிலோ போட்டுட்டு தான் வருவோம். ஓகே, இந்த வாட்டி எங்க பேக்கிங் எல்லாமே இந்த அயனிங்ல தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அயன் பண்றது பிடிக்கும்னு தெரியல. பட் எனக்கு அயன் பண்ணி அதை அப்படியே அந்த கடையில ஃபோல்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நீட்டா வரணும் அப்படின்ட்டு ரொம்ப பிடிக்கும். நான் சும்மா ஃப்ரீ டைம்ல இருக்கும் போதெல்லாம் கூட ஒரு 2 ட்ரெஸ் எடுத்து அயன் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிட்டு இருப்பேன். பட் இன்னுமே நிறைய லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஓரளவுக்கு எல்லா ட்ரெஸ்ஸையும் அயன் பண்ணியாச்சு. ஸோ ஊருக்கு போகும்போது டக்குன்னு யூஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும்ல. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் எங்க மாமா ட்ரெஸ் எல்லாம் நாங்க அயன் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா அவங்க இந்தியா போனா நிறைய விஷயம் பண்ண வேண்டியதா இருக்கும். பேங்கிங் போறது, அதுக்கப்புறம் ஆபீசர்ஸை மீட் பண்றது, அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு மட்டும்தான் நாங்க எப்பயுமே நல்ல ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுவோம். எனக்கும் நிலா குட்டிக்கும் என்ன பண்ணுவோம்னா, எங்களோட பழைய ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல, லைக் பழைய ட்ரெஸ்னா கொஞ்சம் ஓல்டான ட்ரெஸ், ஓகே இது இந்தியாலேயே இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இருக்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிப்போம். ஏன்னா அப்பதான் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நாங்க அப்படியே இந்தியாலேயே விட்டுட்டு புது ட்ரெஸ்ஸை கொண்டு வருவோம். அப்பதான் வெயிட்டேஜ் கரெக்டா இருக்கும். எப்படி எங்க மாஸ்டர் பிளான். ஸோ இப்படிதான் ட்ரெஸ்ஸை எப்பயுமே பிளான் பண்ணிப்போம். அண்ட் நிறைய பேர் அப்படிதான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு பெரிய வேலை இந்த மெடிசன் செக் பண்றது தான். ஊர்ல இருந்து அவ்வளோ வாங்கிட்டு வருவோம் எமர்ஜென்சிக்கு. ஆனா அது நிறைய யூஸே ஆகாது. இப்ப நீங்க பாக்குறது எதுவுமே நாங்க டச்சே பண்ணல. பட் இருந்தாலும் இங்க சேஃபர் சைடுக்கு நாங்க வாங்கிட்டு வருவோம். ஸோ என்னென்ன காலியா இருக்கு, என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோம்னு அதையும் லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். இந்தியா போறதுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா வேலை போயிட்டு இருக்குது. என்ன வேலைன்னு பாருங்க. யாரோ ஒருத்தவங்க கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க, கவி உங்களுக்கு ஒயிட் ஹேர் இருக்கா, அதை நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க, எதனா போடுறீங்களான்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் எனக்கு ஒயிட் ஹேர்ஸ் இருக்கு. ஆனா இது வரைக்கும் ஒன்னுத்தையும் என் தலையில நான் போட்டதில்லை ஒயிட் ஹேருக்காக. எந்த ஒரு டையு, எந்த ஒரு கலரிங்கோ. பட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஹென்னா போட்டிருக்கிறேன். என்னோட ஃப்ரெண்டு இதை சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம ட்ரிப்பெல்லாம் போகிறோமா, அதனால ஓகே கொஞ்சம் இந்த ஷேடெல்லாம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. ஸோ நான் இது வரைக்கும் என் தலைக்கு முடிக்குன்ட்டு அந்த ஒயிட் ஹேர்ஸுக்குன்னு நான் எதையுமே போட்டதில்லை. ஆனால் நிறைய பேக்ஸ்லாம் போடுவேன், ஹேர் பேக்ஸ்லாம் போடுவேனே தவிர ஒயிட் ஹேருக்குன்னு எதுவும் போட்டதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போட்டிருக்கிறேன். இங்க பாத்தீங்களா, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுக்கு இதான் ப்ரூஃபு. இதை கிளவுஸ் போட்டு இல்லை ஒரு கவர் போட்டு யூஸ் பண்ணணும் போல. நான் அப்படியே பேர் ஹேண்ட்ஸில் யூஸ் பண்ணிட்டு இங்கே பாருங்க, 2 கையும் ஃபுல்லாக ஆரஞ்சாக இருக்கு. ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ ட்ரிப்பு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக நான் இப்படி தான் சுத்த போகிறேன். ஆனால் இது போயிடும் கொஞ்ச நேரத்தில். ஓகே, ஸோ என்ன போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ பேக்கிங் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பண்ணணும். ஓகே, அண்ட் நான் ஹென்னா போட்டேன்னு யார்கிட்டனா சொன்னேன்னா அவங்க சொல்றது என்னன்னா, நீ ஒரு வாட்டி ஹென்னா போட்டனா இருக்கிற பிளாக் ஹேர்ஸ் கூட கொஞ்ச நாள்ல ஷேடெல்லாம் மாதிரி ஒயிட் ஆயிடும். அதனால ஹென்னா யூஸ் பண்ணாத, நீ டைரக்டா சலூன் போய் கலரிங் பண்றதே பெஸ்ட் ஆப்ஷன்னு சொன்னாங்க. இதுல உங்க சாய்ஸ் என்னன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பேசாம கவி ஒயிட் ஹேரையே என்ஜாய் பண்ணுங்கன்னு தானே சொல்ல போறீங்க. எது வந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் பாக்குறேன். அண்ட் இங்க பாருங்க, ஸோ ஹென்னெல்லாம் தடவிட்டு அந்த ஒரு 2 hours தலையில வச்சுக்கணும் அப்படிலாம் சொன்னாங்க. இந்த குளிர் கண்ட்ரில நானும் தலையில வச்சுட்டு தான் சுத்திட்டு இருந்தேன். பட் கோல்டு அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே ஆகல. ஸோ உங்களுக்கு எதுனா அந்த மாதிரி உடம்புனா நீங்க கொஞ்சம் செக் பண்ணி நீங்க பாத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அந்த கேப்ல நான் போயிட்டு எள்ளு மிட்டாய் செஞ்சேன். ஏன்னா ஃப்ளைட் ட்ராவல் ரொம்ப லாங் இல்லை, கிட்டத்தட்ட எங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் மட்டுமே ஒரு 12 hours அந்த மாதிரி ஆயிடும். முன்னாடி பின்னாடின்னு சொல்லிட்டு ஒரு
20 hours அந்த மாதிரி போயிடும். அதனால கிட்ஸ் எல்லாம் வச்சு சமாளிக்கிறதுக்கு நான் வீட்லயே வந்து இந்த மாதிரி எள்ளு மிட்டாய், அதுக்கப்புறம் நிறைய வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் ஹெல்த்தியா கொஞ்சம் பேக் பண்ணிப்பேன் எப்பயுமே. ஸோ இந்த வாட்டி எள்ளு மிட்டாய், முன்னெல்லாம் கடலை மிட்டாய் செய்வேன், இப்போ இந்த வாட்டி ஓகே எள்ளு நிறைய இருக்கே அதை காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எள்ளு மிட்டாய் தான் செஞ்சேன். ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஜிப்லாக்ல போட்டுட்டா எங்களுக்கு வந்து டிராவல் ஃபுல்லாக யூஸ் ஆகும். அண்ட் இவ்வளோ எதுக்கு செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் டிரான்சிட் ஃப்ளைட்டுக்கு ஒரு கண்ட்ரி போக போகிறோம். அந்த கண்ட்ரியில் ஒரு 3 days நாங்கள் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். அது என்ன கண்ட்ரின்ட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து கெஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ பல்காக செஞ்சுட்டேன். நிலா குட்டியை வந்து த்ரூ அவுட் அந்த 3 to 4 days நான் வந்து சமாளிக்கலான்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு டின்னருக்கு தான் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ டின்னர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ப்ரான்ஸ் வந்து நல்லா வறுத்து ஒரு மாதிரி சூப்பராக வந்து தொக்கு மாதிரி செஞ்சேன். தொக்கு கிடையாது, ஃப்ரை, நல்லா பெப்பர்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு கூட வந்து நெய் சோறு செஞ்சுட்டேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் இந்தியா போக போகிறோம்ல, ஃப்ரிட்ஜெல்லாம் காலி பண்ணணும். ஸோ கொஞ்சம் ப்ரான்ஸு அதுக்கப்புறம் நெய்யெல்லாம் இருந்துச்சு, அதை வச்சு என்ன ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அன்னைக்கு நைட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ நாங்கள் வந்து கிளம்பும் போது நல்ல வின்டருங்க, அதனால இந்த சுட சுட நெய் சோறும் ப்ரான் கிரேவியும் அவ்வளோ, ப்ரான் கிரேவினே வருது, ப்ரான் ஃப்ரையும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த பின்னாடி உட்காந்துருக்கா பாருங்க நிலா குட்டி, அவள் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்காக இப்போ வந்து வெயிட்டிங்கு. நெக்ஸ்ட் டே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான டே, ஏன்னா இந்தியாவுக்கு போக போகிறோம். ஸோ வாங்க இப்போ நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுன்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இது இங்கே பாருங்கள். இப்போ ஆக்சுவலாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:40 அந்த மாதிரி ஆகுது. ஸோ நிலா குட்டி வந்து அவளோட ஃபர்ஸ்ட் ஸ்கூல் போகணும். ஸோ அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 love கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ தானே நாங்கள் இங்கே மூவ் ஆயிருக்கோம். ஸோ ஜெர்மன் வந்து அவள் நல்லா பேசினாதான் நெக்ஸ்ட்டு வந்து grade 1 அந்த மாதிரிலாம் அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு 1 hour வந்து ஒரு கிளாஸ் மாதிரி வைப்பாங்க அவளோட ப்ரைமரி ஸ்கூலில். ஸோ அதுக்காக குழந்தை காலில் குளிரில் எழுந்து எப்படி போயிட்டு இருக்குது பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கூல் போயிட்டு திருப்பி வந்து நாங்க பிக்கப் பண்ணிக்க போறோம் இன்னைக்கு. வெல்கம் ஹோம். டீச்சர் வந்து நம்ம பாய் சொல்லிட்டாங்க. அவங்க ஜெர்மன்ல சொன்னாங்க, இங்கிலீஷ்ல ஹேவ் a nice trip சொன்னாங்க. ஓகே, இங்கிலீஷ்ல யாரனா டீச்சர்ஸ் பேசினாவே உங்க முகத்துல ஒரே சிரிப்பா இருக்கே மாமா. இந்த ஊர்ல என்கிட்ட இங்கிலீஷ்ல யாரோ பேசினாலே அப்படியே ஒரு புத்தம். ஆனா இங்க ஓகே தானே நம்மளுக்குலாம். இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஈஸ்ட் சைடுல இதுல இருக்காங்களே. ஓகே ஓகே ஸ்டேஷன் கோ கோ கோ. அப்புறம் இனியன் பார்த்தேன் ஹாய் பாய் சொல்லிட்டு அவனுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு சொன்னேன். நிலா பாய் சொல்லிட்டு வந்தா. பாய் நிலா ட்ரிப் போக ரெடியா? இங்க பாருங்க, யூ ஃப்ரீ கெட் பாயிண்ட் நிலா. எஸ், நிலா வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம், இன்னைக்கும் போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு வந்திருக்கான். ஆமா, எங்களுக்கு ஈவினிங் தான் ஃப்ளைட்டு. அதனால காலையிலேயே நிலா குட்டி குளிச்சுட்டு இந்த குளிர்ல அழகா குளிச்சுட்டு ஸ்கூல் போயிட்டு வந்திருக்கு. சமத்தா குளிச்சுட்டு தான் போனோம். ஏன்டா இன்னைக்கு சொன்னா, இன்னைக்கு டீச்சருக்கு வந்து பாய் சொன்னா. பாய் சொன்னா. ஆமா சொன்னல, வெரி குட், தட்ஸ் இம்பார்ட்டன்ட். சரி பரவாயில்ல சொன்னா, டீச்சர் சொன்னாங்க. வெரி குட், அப்படியே சொல்ல. Very good. Du hast einen Ärztin Termin. Einkaufen? Ja, wie vergessen Nila. பாருங்களா, புள்ள தோரா இங்கிலீஷ் எல்லாம் பேசுதுன்ற மாதிரி தோரா ஜெர்மன் எல்லாம் பேசுது. பிராக்டிஸ் பண்ணாதாங்க வரும். இப்போ எங்க மாமா வந்து ஏட்டுல இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச 4 வேர்ட் அது 4 வேர்ட் ரிப்பீட்டா. ஆனா கரெக்ட் மாமா, அப்படி பண்ணாதான் நம்ம கத்துக்க முடியும். இங்கிலீஷ் அப்படி தான் கத்துக்கிட்டேன். See, we are not born with the English, you know, learners. We are not native speakers. Well, Lida. சரி, அப்ப சீக்கிரம் நம்ம சாப்பிட்டு டாக்டர் போலாம் வா. கம் ஒரே ஜாலி 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 ஜாலி. கம் நீ என்ன பண்ண பாய்? அப்பா. சோ அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃபுல்லா லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் என் ஃப்ரெண்டு வீட்ல இருந்து நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ எவ்வளோ பிளஸ்ட் இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலா நம்ம இந்த டைம்லலாம் ரொம்ப பிஸியாக இருப்போமா, அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃப்ரெண்டு நம்மளுக்கு ஃபுட் கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக, அது கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் சுதா. ஸோ அப்படிதான் நாங்கள் இப்போ ஃபீல் பண்ணி இந்த இட்லியை நல்லா கபக்கு கபக்குன்னு சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்க. ஸோ இன்னும் இது வந்து கிட்ட காட்டு. ஸோ
ஸோ இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இன்னும் அவங்க வந்து லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. பாவம் எங்களுக்காக காலையில் எழுந்து சமைச்சு கொடுக்கறது ரொம்ப ஹாப்பி. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சட்னி. ஓகே, நான் லஞ்சுக்கு என்ன கொடுத்தாங்க நான் அப்புறம் காட்டுறேன். இங்க பாத்தீங்களா, ஒரே பிளேட்ல அப்பாவும் புள்ளையும் காட்டுவாங்க. அகைன் சாப்பிட வச்சுட்டு நிலானிகா குட்டியை கூட்டிட்டு போயிட்டு நாங்கள் கிண்டர் கார்டனில் விட்டுட்டு வந்துட்டோம். ஸோ தட் அவள் அங்கே கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற டைமில் நாங்கள் எங்களோட பேக்கிங் எல்லாமே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு, ஸோ இந்த இந்தியாவுக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த பேக்கிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்கலன்னா மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் என்னெல்லாம் இந்தியாவுக்கு வந்து வாங்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நான் அடுத்த வாட்டி இதெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க்கு தாங்க. ஏன்னா நம்ம ஒரு 1 month கேப் விடுறோம்னா எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு போகும்போது தான் நம்ம வரும்போது கொஞ்சம் ப்ளசண்ட்டாக வீட்டுக்குள்ளே வந்து நுழையிற மாதிரி இருக்கும். ஹாப்பியாக அப்படி ரெகுலர் லைஃபுக்கு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம திரும்பி வரும்போது இப்படி க்ளீனாக இருந்துச்சுன்னா. அண்ட் இப்போ வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கும்ல, லைக் என்னதான் நம்ம பிளான் பண்ணி காய்கறி வாங்கினாலும் இந்தியா போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சமைச்சு சாப்பிட்ணும்ல. ஸோ கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அப்புறம் தயிர், அதுக்கப்புறம் நானே வீட்டில் பண்ண லாக்டோஸ் ஃப்ரீ கர்டெல்லாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாத்தையும் பேக் பண்ணி என் ஃப்ரெண்டு கொடுத்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அதனால் அவங்க வீட்டுக்கு தான் இவ்வளோத்தையும் வந்து பேக் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கக்கிட்டேயும் வந்து ஒரு பாய்லாம் சொல்லிட்டு நாங்கள் வந்து வரணும். அண்ட் கிளம்புற அன்னைக்கும் எங்கள் மாமாவுக்கு வந்து ஆஃபீஸ் போகணும். ஸோ அதனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ போயிட்டு நடுவில் நான் வந்து ஏபிசி ஜூஸ் வந்து நல்லா கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம எங்கள் மாமாவுக்கு நான் ஏபிசி ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஏன் தெரியுமா, எல்லா காய்கறியும் அவ்வளோ மிச்சம் இருந்துச்சு, அதனால தான். ஓகே, இப்போ அப்படியே கட் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிலானிகா குட்டியை வந்து கிண்டர் கார்டன்லேருந்து போயிட்டு கூட்டிகிட்டு வரணும். இன்றைக்கும் நாங்கள் வந்து ஸ்கூலில் அனுப்பினோம். இன்னும் 2 hours எங்களுக்கு வந்து ஃப்ளைட்டு. பட் அவள் வீட்டில் இருந்தானா நம்மளால் ஒழுங்காக பேக்கிங்கெல்லாம் பண்ண முடியாதுல்ல, அதனால் நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டோம் அவளை. அண்ட் இன்றைக்கி வெதரும் வந்து சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் ஜாலியாக இந்தியாவில் போயிட்டு இந்த கோட்டெல்லாம் இல்லாமல் சூப்பராக வாழலாம். இப்போ வாங்க நம்ம போயிட்டு நிலா குட்டியை கிண்டர் கார்டன்லேருந்து கூட்டிகிட்டு வரலாம். ஐயோ சாரி, 2 hours ஃப்ளைட்டுனா 2 hours நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பணும். அதை தான் அப்படி சொன்னேன். 2 hours ஃப்ளைட்டுனா இன்னும் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கே கவின், யாரோ கமெண்ட்ஸில் கேட்டிருக்கூடாதுல்ல, திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு. ஓகே வாங்க நிலா குட்டியை போயிட்டு ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணலாம்.
இது காட்டு உன்னோட ஏரோப்ளேன். ஃபைனலி நம்ம நிலானிகா குட்டியை பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு வீடெல்லாம் ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேக்கிங் எல்லாம் எடுத்து கரெக்டாக வச்சுட்டு கிளம்பணும், எதையும் மறக்காமல். ஸோ வாங்க வீட்டுக்கு போகலாம். நிலா ரெடியா ஹாலிடேக்கு? என்ன வரைஞ்சிருக்க? எதுக்கு? ஓ இன்னைக்கு கிளம்ப போகிறேன்ட்டா. வாவ் சூப்பராக இருக்கு. யார் உனக்கு வரைஞ்சி கொடுத்தா? லவ்ரா டீச்சரா? இங்கெல்லாம் வந்து டீச்சர்ஸ்க்கு பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க பசங்க. க்யூட்டாக இருக்கானா நம்ம தான் மேம் மிஸ் அப்படின்னு. இங்கே வந்து அவங்க டீச்சர் பேர் வந்து லவ்ரா. சரி நீ ஊருக்கு போய் யார் யாரை பார்க்க போற? அப்புறம் நூறு அவந்திகா மட்டும்தான். நான் ஒன்லி அவந்திகாவை தான் இவ பார்க்க போறாளாம். சரி வா போலாம். ஹாப்பி ஓடு, ரன் பண்ணு. டாடி வீட்டில் இருக்கா, ஓடு. நிலானிகா குட்டியை எடுத்துட்டு வந்து வீட்டில் விட்டாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு லஞ்சுக்கு வெஜிடபிள்ஸ் புலாவ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 2 ஜீவன் சாப்பிட்டுருச்சு, பேலன்ஸ் எனக்கு வச்சிருக்கிறாங்க. ஸோ எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு புலாவ் கொடுத்துருந்தாங்க. கூட சைட் டிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொண்டக்கடலை மசாலா வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ 2 வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம சமைக்காமல் இன்னொருத்தவங்க சமைச்சு கொடுக்கும்போது அதை சாப்பிடும்போது வேற லெவலில் இருக்கும்ல, அந்த ஃபீலிங்கில் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நிலா குட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் போயிட்டு அப்படியே எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து வீடை எல்லாத்தையும் ஓரளவுக்கு மேலெல்லாம் டஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டா வரும்போது ரொம்ப க்ளீனாக இருக்கும். அந்த கான்செப்டுக்கு தான் இப்போ மாங்குன்னு உக்காந்து வீட்டை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஹலோ இதை திரும்பலடா. இதை போட, இதை போய் அதில் போடுற. ஃபைனலாக பார்க்குற வேலை வந்து இந்த கார்பேஜ் கிளியரன்ஸ் தாங்க. ஸோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பேக்கிங்கெல்லாம் முடிச்சு க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக இப்போ வந்து கீழே காரில் போய் ஏற போகிறோன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 10-15 மினிட்ஸ் முன்னாடி கார்பேஜ் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த டஸ்ட்பின்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு அந்த ஸ்மெல் எதுவுமே வந்து வீட்டில் இருக்காது. ஸோ ஃபைனலி இப்போ வந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். டாக்ஸியெல்லாம் வந்து புக் பண்ணியாச்சு. அது வரதுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ எப்பயுமே வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி மேண்டட்டரியாக பண்ணுற 2 விஷயம் என்னன்னா, ஃபஸ்ட்டு வீட்டில் அம்மா அப்பா மாமியார் மாமனார் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நாங்கள் கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நிலானிகா குட்டி உக்காந்து அவங்க தாத்தா பாட்டி கூட மாமா கூடலாம் வந்து கதை அடிச்சுக்கிட்டு நான் வந்து இந்தியா வர போகிறேன் அப்படின்ட்டு ஜாலியாக சொல்லிக்கிட்டு இருக்கா. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா பயபக்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்புவோம். ஸோ ஃபைனலி இந்தியாவுக்கு வந்து கிளம்பியாச்சு. பெட்டி படுக்கையெல்லாம் வந்து மூட்டை கட்டி லிஃப்ட்டில் வந்து ஏற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஓகே ஸோ நாங்கள் வந்து ரெடி ஆயாச்சு. பக்தி பரவசமா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எப்பயும் போல ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஜாலி பாருங்க, லிஃப்ட் ஃபுல்லா வந்து எங்க சூட்கேஸ் தான் இருக்கு. அந்த இதெல்லாம் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுல குடுக்கணும். அதுக்காக வந்து இந்த கையில சாரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கொடுத்துட்டு இப்ப கிளம்பணும். ஓகே ஸோ அவசரமா ரெடி ஆயிட்டு இப்ப போயிட்டு இருக்கோம்.
எல்லாருக்கும் அந்த லாஸ்ட் மினிட்ல ஒரு டவுட் வரும்ல, வீடு ஒழுங்கா சாத்தணுமா கேஸ் ஆஃப் பண்ணுமான்ட்டு. அந்த மாதிரி டவுட் வந்ததே. இப்ப நான் மேல போயிட்டு இருக்கேன். ஸோ திருப்பி போயிட்டு செக் பண்ணிட்டு கிளம்பணும். கீழே டாக்ஸி வந்துருச்சு. பாய். கையில் வச்சுக்கலாமா? 9. சரி கையில வச்சுக்கலாம். பொறுமையா போ. இதில் உட்காந்துக்கலாம். நீ கூட உட்காந்துக்கலாம். நான் அப்படி உட்காந்துக்கிறேன். அவ்வளவுதாங்க, கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் vlogல ஜெர்மனி டு இந்தியா ட்ரிப்பை தான் பார்க்க போறீங்க. அதுக்கு நடுவுல ஒரு கண்ட்ரி போறோம். ஸோ அது என்னன்னு கெஸ் பண்ணி வைங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வாழ்க வளமுடன். எவ்வளோ அழகா இருக்குல்ல இந்த கிளிப்பு. பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். இதுக்கப்புறம் இந்தியா சீரீஸ் தான் ரொம்ப ஹாப்பியான சீரீஸா இருக்க போகுது.